வணக்கம். அடடா! மறுபடியும் புது ரூல்ஸா? இந்த ஃபினான்ஸ் விஷயத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு மாத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு வேற ஒண்ணு சொல்லுவாங்க. இது ஏன் மாறுது? இதனால நமக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்னு ஒண்ணுமே புரியாம ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா, இனிமே அந்த கவலை வேணாம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா புது மாற்றங்களையும் நம்ம ரொம்ப சிம்பிளா அக்கு வேற, ஆணி வேற அலசி ஆராய போறோம். முதல்ல இந்த படத்தை பாருங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான மாற்றங்களோட ஒரு லிஸ்ட் இது. பார்த்த உடனே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கா? டோன்ட் வரி. இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே உங்க நண்பர்களுக்கு இத பத்தி கிளாஸ் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு இதுதான் நம்மளோட ஒரு சின்ன ரோட் மேப். முதல்ல வரி, அப்புறம் பேங்க், முதலீடு, கடைசியா பயணம்னு ஒன்னொன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? ஓகே, முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான நேரடியா நம்மள பாதிக்கிற விஷயத்துக்கு வருவோம். அதுதான் வரி. நம்ம வருஷம் பயன்படுத்துற டாக்ஸ் ஃபார்ம்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம வருஷம் யூஸ் பண்ற டாக்ஸ் ஃபார்ம்ஸோட பேரையே மாத்திட்டாங்க. அடடா, இது என்னப்பா புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இனிமே ஃபார்ம் 16, ஃபார்ம் 16ஏன்னு சொன்னா எடுபடாது. அதுக்கு பதிலா இனி ஃபார்ம் 16 படிவம் 130ன்னோ, ஃபார்ம் 16ஏவ படிவம் 131ன்னோ, ஃபார்ம் 26AS படிவம் 168ன்னு சொல்லணும். பேரை மட்டும் மாத்தல, உள்ளேயும் சில விஷயங்களை அப்டேட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த புது நம்பர்லாம் என்னதான் சொல்லுதுன்னு சிம்பிளா பாத்துடலாம் வாங்க. படிவம் 130 இது உங்க கம்பெனி உங்க சம்பளத்துக்காக கொடுக்கிற டாக்ஸ் சர்டிபிகேட். அடுத்து படிவம் 131 இது உங்களுக்கு வர்ற வாடகை, கன்சல்டிங் ஃபீஸ் மாதிரி மத்த வருமானத்துக்கான டாக்ஸ் சர்டிபிகேட். கடைசியா படிவம் 168 இது ரொம்ப முக்கியம். இது உங்க பான் கார்டுல பதிவான எல்லா விதமான வரி விவரங்களையும் காட்டுற ஒரு முழுமையான ரிப்போர்ட். உங்க ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் தானே? இப்போ எல்லா சம்பளதாரர்களுக்கும் ஒரு செம ஹாப்பி நியூஸ். நமக்கு கம்பெனில தர்ற மீல் கார்டு இருக்கு இல்லையா, அதுல இதுவரைக்கும் ஒருவேளை சாப்பாடுக்கு 50 ரூபாய் வரைக்கும் தான் வரி விலக்கு இருந்துச்சு. இப்போ அத ஒரே அடியா 200 ரூபாயா ஏத்திட்டாங்க. அடங்கப்பா, 4 மடங்கு அதிகம். சோ இனிமே கொஞ்சம் நல்லாவே சாப்பிடலாம். இதனால மாசம் நம்ம கையில ஒரு நல்ல தொகை மிச்சமாகும். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட். நீங்க வெளிநாட்டுக்கு டூர் போறதுக்கோ இல்ல அங்க படிக்கிறதுக்கோ பணம் அனுப்புனீங்கன்னா அதுக்கு 2% TCS, அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் பிடிப்பாங்க. இது ஒன்றும் புது வரி இல்ல, ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி தான். நீங்க பணம் அனுப்பும்போதே உங்க சார்பா இந்த வரியை அரசாங்கத்துக்கு கட்டிடுவாங்க. அப்புறமா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதை சரி பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, வரி சம்பந்தமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா நம்ம பணத்தை வச்சிருக்கிற இடத்துக்கு வருவோம். பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இங்கேயும் நிறைய புது அப்டேட்ஸ் வந்திருக்கு. குறிப்பா எல்லாமே டிஜிட்டல் மயமாகுது. அப்புறம் வெளிப்படைத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இனிமே நீங்க ஆன்லைன்ல எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலும் டபுள் செக்யூரிட்டி கண்டிப்பா தேவை. அதாவது உங்க பாஸ்வேர்ட் மட்டும் போட்டா பத்தாது, உங்க போனுக்கு ஒரு OTP வரும், அதையும் என்டர் பண்ணணும். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம வீட்டுக்கு 2 பூட்டு போடுற மாதிரி. ஒன்னு சாவி, இன்னொன்னு நம்பர் லாக். அதே மாதிரி தான் நம்ம பணத்துக்கும் இப்போ டபுள் பாதுகாப்பு. நம்ம பணத்தை இன்னும் சேஃபா வச்சுக்க ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பரான ரூல் இது. பங்கு சந்தையில குறிப்பா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. STT, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸை ஏத்திருக்காங்க. இங்க பாருங்க, 0.02% இருந்து நேரா 0.05% ஆகியிருக்கு. இது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகம். இதனால அடிக்கடி ட்ரேட் பண்றவங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். ஃபியூச்சர்ஸ் மாதிரியே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குக்கான வரியையும் கொஞ்சம் ஏத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. செபி, அதாவது நம்ம பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துற அமைப்பு, புரோக்கரேஜ் கட்டணத்துக்கான உச்சவரம்ப குறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வரி மூலமா செலவு ஏறினாலும் இன்னொரு பக்கம் புரோக்கரேஜ் மூலமா செலவு குறையுது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா? அப்போ இந்த அப்டேட் உங்களுக்கு தான். TER, அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா சொன்னா, உங்க பணத்தை நிர்வகிக்கிறதுக்காக ஃபண்ட் கம்பெனி எடுத்துக்கிற வருடாந்திர கட்டணம் இது. இனிமே இந்த கட்டணத்தை 2ஆ பிரிச்சு காட்ட போறாங்க. இது எதுக்குன்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா பில்லுல சாப்பாட்டுக்கு எவ்வளோ, GST எவ்வளோ, சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு தனித்தனியா காட்டுறாங்க இல்லையா? அப்போதான் நம்ம பணம் எதுக்கெல்லாம் போகுதுன்னு நமக்கு தெரியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சரி, பண, வரி, முதலீடுன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பயணம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான சில புது விதிகளை பார்க்கலாம். அடிக்கடி கார்ல லாங் டிரைவ் போறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல். நம்ம நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிற டோல் கட்டணம் இனிமே வருஷம் சுமார் 3% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு. இதோட ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் கட்டணமும் 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயா லைட்டா ஏறி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அப்டேட். முறையான சான்றிதழ் இல்லாத சில குறிப்பிட்ட சீன தயாரிப்பு CCTV கேமராக்களை விற்கிறதுக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த தடைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேமராக்கள் மூலமா நம்மளோட தனிப்பட்ட டேட்டா திருடப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட டேட்டா செக்யூரிட்டிக்காக எடுத்த ஒரு நல்ல நடவடிக்கை இது.
ஓகே, இவ்வளோ நேரம் நாம வரி, வங்கி, பயணம்னு ஒவ்வொரு மாற்றமா தனித்தனியா பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா என்ன தெரியுது? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு பொதுவான நோக்கம் இருக்கா? இதோட பெரிய பிக்சர் என்ன? வாங்க பார்க்கலாம். நாம பார்த்த இந்த எல்லா மாற்றங்களையும் சிம்பிளா 3 பாயிண்ட்ல அடக்கிடலாம். ஒன்னு, அரசாங்கம் நம்மள எல்லா விஷயத்திலையும் டிஜிட்டல் பக்கம் கொண்டு போக முயற்சி பண்ணுது. கார்டு இல்லாம, பணம் இல்லாம பரிவர்த்தனை பண்றதுதான் இலக்கு. ரெண்டாவது, வெளிப்படைத்தன்மை. குறிப்பா முதலீடுகள்ல நம்ம பணம் எங்க எதுக்கு செலவாகுதுன்னு நமக்கு தெளிவா தெரியணும்னு நினைக்கிறாங்க. மூணாவது, தவிர்க்க முடியாம சில வரிகளும் கட்டணங்களும் லைட்டா ஏறி இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே வர எந்த மாற்றத்தையும் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதான். இப்போ எல்லா புது ரூல்ஸ் பத்தியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க அப்டேட் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுடைய அடுத்த வேலை என்னன்னா, இந்த முக்கியமான தகவல்களை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கிட்டயும் ஷேர் பண்றது தான். நிதி சார்ந்த அறிவை நம்ம எவ்வளோ பகிர்ந்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி அவங்களுக்கு இதை புரிய வைங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி.